சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் இந்த ஆனந்த எண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமால எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துறோம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் வர எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே, விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இல்லை, அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டு நிறைய நாள் இருந்திருந்தா. அப்படி நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவருக்கே வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அப்படி வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் இன்றைக்கு தண்ணீர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா கட்சி நடத்துறேன், நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போறோம், சென்னையிலேயோ பாயிலே போறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிர்க்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி